நானே சமைச்சு நானே சாப்பிட்டுட்டு இருக்கிறது எவ்வளவு போர் அடிக்குது அப்படின்னு. ஆனா 2 நாள் டூர் கூட்டு போங்க எங்களை பெண்கள் கேட்கறாங்க. கூட்டு போய் வெளியில சாப்பிட்டு 2 நாள் சமைக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னு. அது கேள்வி சொல்லி கொடுத்தது. இப்போ ஆண்கள் இந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா இந்த கேள்வி வராது. அவர்களும் அதற்கு உதவி செய்யக்கூடாது. எல்லாம் இருந்திருந்தா நமக்கு என்னது நம்ம பிரிச்சுட்டாங்க இல்லையா. முதல் ஒரு தொழிலுங்கிறது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் செய்வாங்க இல்லையா. ஒரு வீட்டுல எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க இரும்பையே உருக்குனா கூட சரி, மண்பானை செஞ்சாலும் சரி, விவசாயம் பண்ணாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. அவங்க செஞ்சாங்க. ஆணும் பெண்ணும் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பலசர கடை வச்சிருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் போய் உட்காருவாங்க. யாரு ஃப்ரீயா இருக்கிறாங்க போய் உட்காந்துருவாங்க. அப்ப சமையல் தேவை இருந்துச்சுன்னா யாரும் போய் பார்த்துப்பாங்க. இவங்க இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இல்லை, எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சுட்டே இருந்தாங்க. முதல் திட்டம் என்னதுன்னு நம்மளை பிரிச்சாங்க. ஆம்பளை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன ஆம்பளை வீட்டுல உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு அது வந்துருச்சு இல்லையா. வீடு வாழ்வதற்கு நிறைய அறிவிக்கிறான். நம்ம வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அது சொல்லிக் கொடுக்குறாங்க. அது திட்டம். நம்மளை பிரிக்கிறதுக்கான திட்டம்னு தெரியல நமக்கு. அதுக்கு நம்ம அடிபணிஞ்சிட்டோம். அப்புறம் குடும்பத்தோட இருக்கக்கூடாது, தனியா போயிடணும், அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்ப இங்க வீட்டுல 2 நாள் போலாமா அப்படின்னா நம்ம கலந்துக்கிட்டோம்னா ஆண்களும் அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அது தேவைப்படாது. அதனால இறைவன் பூமி என்னுடைய படைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டு வந்து சொல்றேன். என்னுடைய படைப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்ப எப்ப உங்களுக்கு நேரம் இருக்க போயிட்டு வாங்க. எப்ப உங்களுக்கு நேரம் இருக்கோ போயிட்டு வாங்க. செலவு செய்யுங்க. கொடுத்ததுல கொண்டு நீங்க செலவு செய்யுங்க. தவறு இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உதவி செய்யுங்க. மற்றவங்க உதவி செய்யுங்க. நான் சம்பாதிச்சு வர்றேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இப்ப நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். அப்ப அவங்களுக்கு வெளியே போகணுங்கிற என்ன வருமா இல்லையா? அவங்க மனுஷி தானே, அந்த பெண்களும் மனுஷி தானே, அவங்களுக்கும் வெளியே போகணுங்கிற என்ன வருமா இல்ல? நீங்க போய் சுத்தி வந்துடுறீங்க எல்லாத்தையும். அவங்கள மனுஷனாவே பாக்குறது இல்லை. இல்ல நீங்களும் கூட இருங்க, கூட அந்த காரியங்கள் செய்யுங்க. வெளியே போகும்போது அவங்களை கூட்டு போங்க. இப்ப அவங்களுக்கு வெளியே போற காட்டிலும் வீட்டுல இருக்கே நல்லா இருக்குங்கன்னு அவங்க எண்ணத்துக்கு வந்துருவாங்க. அவ்வளவு சிரமம் வெளியே இருக்குன்னு புரியும். அதனால நம்ம வீட்டை தங்குமிடமாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்கினோம்னு சொல்றோம். ஆனா வெளியே போகாத வரைக்கும் எனக்கு போனா ஏதோ இவங்க ஏதோ அனுபவிக்கிறாங்க போல தெரியுதுங்க எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட்டு போயிட்டு வாங்க, அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனா அந்த எண்ணத்தோட கூட்டு போகாதீங்க. வெளியே வா, நீ உன்னை பாடுபடுத்தி கூட்டு வர்றேன் பாரு, அப்படி கூட்டு போகாதீங்க. உணர்றது வேற, நீங்க உணர வைக்கிறது வேண்டாம். அவங்க உணரட்டும், அவங்க உணரணும். அதாவது இறைவன் அவனுக்கு கற்றுத்தரட்டும். நம்ம கற்று கொடுத்த அது நிர்பந்தம். அவங்க விளங்கிக்கிட்டோம். அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வருவோம். இந்த உலகத்தின் பொருட்கள் நம்மள தடை ஏற்படாது. நமக்கு கஞ்சத்தனமும் வராது, நம்மளுக்கு பற்றாக்குறையும் ஏற்படாது நம்ம வாழும் போது.